ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 11ஓட மேக்ஸில் சாப்டர் 5லேருந்து எக்ஸாம்பிள் 5.11 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் 7 to the power 400. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கான லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 7 to the power 400. இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் பாருங்க. 7 to the power 400 நான் இந்த நம்பரை 7 ஸ்கொயர் ஹோல் பவர் 200 அப்படின்னு எழுதலாமா? கரெக்டா? ஸோ 7 ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன? 49. ஓகே, ஸோ 49 to the power 200 அப்படின்னு எழுதிக்கலாமா? எஸ். ஸோ இந்த 49 நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம்? 50 minus 1 ஹோல் பவர் 200 அப்படின்னு மாடிஃபை பண்ணிக்கலாமா? எஸ். இப்போ இந்த பவர் பாருங்க ஈவன் பவராக இருக்குது. ஈவன் பவராக இருந்தால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா 1 minus 50ன்னு கூட மாற்றிக்கலாம். 1 minus 50 ஹோல் பவர் 200 அப்படின்னு கூட மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ பைனாமியல் தியரம் என்ன சொல்லுது பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் n that is equal to NCR x to the power n minus r x to the power n minus r and y to the power r. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆர்க்கான வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து 0 1 2 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். கிளியராக இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். கிளியரா? 1 minus 50 ஹோல் பவர் 200 வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். காட் இட்? எஸ். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? 1 minus 50 ஹோல் பவர் 200. எஸ். ஸோ இது எப்படி எழுதலாமா இருங்க? 200 C0 அண்ட் 1 to the power 200. அடுத்தது வந்து minus 50 ஹோல் பவர் 0. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது வந்து 1 அண்ட் ஒய்ங்கிறது வந்து minus 50. கிளியரா? தெளிவாக இருக்கா? எஸ். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பான்ஷன் கம்ப்ளீட் பண்ண என்ன வருது பாருங்கள். ஸோ அடுத்தது 200 C1 1 to the power 200 minus 1 வந்து 199. அடுத்தது minus 50 உடைய பவர் வந்து 1 வரும். ஓகே, ஸோ அடுத்தது ப்ளஸ் 200 C2 1 to the power 198 minus 50 to the power 2. ஸோ இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். சரிங்களா? எது வரைக்கும் போகும் இது? ப்ளஸ் 200 C200 1 to the power 0 and minus 50 to the power 200 இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 200 C0 இதுக்கான வேல்யூ என்ன வருது நமக்கு? 1 and 1 to the power 200 இதுக்கான வேல்யூ என்ன? அதுவும் 1. ஸோ minus 50 to the power 0 இதுக்கான வேல்யூ 1 தான். அப்போ 1 into 1 into 1 என்ன வரும்? 1 தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க 200 C1. ஸோ இதுக்கான வேல்யூ வந்து 200. 1 பவர் 199 அது வந்து 1 அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது minus 50 to the power 1 வந்து minus 50. ஸோ அப்போ இதுக்கான ரிசல்ட் என்ன வருது பாருங்க. 200 into minus 50 அப்படின்னு தான் வரும். இந்த செகண்ட் டேர்ம் வந்து 200 into minus 50. ஓகே, இப்போ தேர்ட் டேர்ம்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த minus 50 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ரிமைனிங் எல்லா டேர்ம்லையும் காமனாக வரும். டில் லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் எது காமனாக இருக்குன்னா minus 50 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். ஸோ அதனால் minus 50 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத காமனாக வெளில எடுத்துக்கிறேன். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும் பாருங்க. ரிமைனிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எதுவாக இருந்தாலும் அது வந்து நம்ம இன்டீஜர் கே அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிமைனிங் கிடைக்கக்கூடிய வேல்யூ எதுவாக இருந்தாலும் அது என்னென்னு எடுத்துக்கலாம்? இன்டீஜர் கே. ஸோ இயர் கே பிலாங்ஸ் டு Z. கிளியராக இருக்கா? எவ்ரிதிங் கிளியர் ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போய்ட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ என்ன வருது பாருங்க. 1 + 200 into minus 50 200 into minus 50 ப்ளஸ் என்ன வருது பாருங்க minus 50 ஹோல் ஸ்கொயர் கே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 200 minus 50ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வருது நமக்கு? minus 10,000 அண்ட் minus 50 ஸ்கொயர் என்ன வரும்? ப்ளஸ் 2500. ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ இப்போது அடிஷ்னலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா மேனிப்புலேஷன் பர்பஸ்க்காக இந்த இடத்துல
எஸ். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் முதல்ல. ஓகேங்களா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 1 மைனஸ் 10,000 அப்படிங்கிறது நமக்கு 9,999. 9,999 ப்ளஸ் 2,500K. கிளியராக இருக்கா? ஸோ இப்போ மேனிப்புலேஷன் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து மைனஸில் வரும் பாருங்கள். 10,000 வந்து மைனஸில் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் 9,999 வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மேனிப்புலேஷன் பர்பஸ்க்காக 10,000 ஆட் பண்ணி 10,000 சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். 10,000 சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். மைனஸ் 9,999 ப்ளஸ் 2,500K. கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 10,000லேருந்து இந்த 9,999 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் நமக்கு? 1 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ மைனஸ் 10,000, 1 மைனஸ் 10,000 என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 2,500K. 2,500K. கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யலாம், நம்ம இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எது காமனாக வெளில எடுக்கலான்னு பாருங்கள். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எது வந்து காமனாக வெளில எடுக்கலாம்? 100 மல்டிபிள் வந்து காமனாக வெளில எடுக்கலாம். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் என்ன வருது? 1 மைனஸ் மைனஸில் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. 1 ப்ளஸ் 100 ஆஃப் இங்கே வந்து உங்களுக்கு 25K மைனஸ் 100. ஸோ இந்த மாதிரி வருமா? ஓகே, நல்லா கவனிங்க. இப்போது 100ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதனோட லாஸ்ட் 2 டிஜிட் என்னவாக இருக்கும்? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து உங்களுக்கு 00ல் தான் முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கா? 00ல் தான் முடியும் 100ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும். ஸோ அதோட இங்கே பாருங்கள் 1 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த 1ஐயும் நம்ம ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ends with 01. 01ல் தான் எண்ட் ஆகும். சரிங்களா? 1 வந்து நம்ம ஆட் பண்ணால் 01 அப்படின்னு தான் எண்ட் ஆகும். கிளியராக இருக்கா? ஸோ இதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் 7 to the power 400. சரிங்களா? ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் லாஸ்ட் 2 டிஜிட் அப்படிங்கிறது 01 தான். ஓகே, தேர்ஃபோர் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் of the number 7 to the power 400 that is equal to 01. சரிங்களா? ஸோ இந்த 01 அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்கள் இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். எஸ், இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த செஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய QR வந்து ஸ்கேன் பண்ண மறந்துடாதீங்க. காட் இட்? ஓகே, தேங்க்யூ கைஸ். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஆல்.